இன்னர் லைன் பர்மிட், அதாவது உள்நாட்டு நுழைவு அனுமதி சீட்டு அப்படின்வாங்க. இந்த உள்நாட்டு நுழைவு அனுமதி சீட்டுனா என்ன? ஏன் தமிழர்களுக்கு வந்து இது அத்தியாவசியமான ஒண்ணா இப்ப இருக்கு? தமிழ் தேசியவாதிகள் தொடர்ந்து இந்த இன்னர் லைன் பர்மிட்டுக்காக போராடிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? அப்படின்றத இந்த காணொளியில பார்ப்போம். தொடர்ந்து பாருங்க. உள்நாட்டு நுழைவு அனுமதி சீட்டு. இத இப்ப ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோவிட் டைம்ல வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்க பாஸ் கேட்பாங்க தெரியுங்களா? அப்படி அந்த மாரியான ஒரு பாஸ் மாரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாரியான ஒரு ஷீட் தான் வந்து இந்த இன்னர் லைன் பர்மிட் அப்படின்றது. வெளி மாநிலங்கள்ல இருந்து அவங்க எந்த காரணத்துக்காக வேணாலும் நம்ம மாநிலத்துக்குள்ள வரலாம். அப்படி வரும்பொழுது அவங்க அனுமதி பெற்றுக்கணும். இப்ப அனுமதி பெறும்பொழுது இதுல என்னென்னலாம் அவங்க ஃபில் பண்ணுவாங்க இந்த சீட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யாரு? அவங்க எங்கிருந்து வராங்க? ஏன் வராங்க? எவ்வளோ நாள் இந்த மாநிலத்துக்குள்ள அவங்க இருக்க போறாங்க? அப்படின்ற தகவல்கள் எல்லாத்தையுமே இவங்க பதிவு பண்ணுவாங்க. அப்படி பதிவு பண்ணி பிறகு இத வெரிஃபை பண்ணிட்டு, நம்ப அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஒரு பர்மிஷன் குடுப்பாங்க. சரி, நீங்க இவ்வளோ நாள் இருந்துக்கலாம், இப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கான பர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து குடுப்பாங்க. அப்போ அந்த பர்மிஷன வச்சுக்கிட்டு தான் அவங்க மாநிலத்துக்குள்ள வரணும். இப்போ உண்மையிலேயே இந்த மாரியான ஒரு கட்டுப்பாட்டோட இன்னர் லைன் பர்மிட் வச்சுக்கிட்டு மக்கள் வந்து ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு டிராவல் பண்ணுமா? அது அவசியமா? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அது அவசியம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 2 காரணங்கள நான் முன்வைக்கிறேன். முதல் காரணம் வேலைவாய்ப்பு. ஒரு மாநிலத்தில இருக்கக்கூடிய வேலைவாய்ப்ப முதன்மையா அந்த மாநிலத்தில இருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த மாநிலத்தில படிச்சவங்க, அந்த மாநிலத்தில வாழக்கூடிய மக்களுக்கு அது போய் சேரணும். அப்படி அப்படின்னா, இதுக்கு முதல்ல அந்த மாநிலத்தில இருக்கிறவங்களுக்காக இந்த வேலைவாய்ப்புகள நம்ம 2 விதமா இருக்கலாம். கன்ஃபார்ம் ஒரு 80 to 90% நீங்க இந்த மாநிலத்தில இருக்கிறவங்களுக்கு தான் வேலைவாய்ப்பு குடுத்தாகணும். அப்படின்ற மாரி நம்ம சட்டம் போட்டு இருக்கலாம். ஆனா நாம என்ன சொல்றோம், அந்த மாரியான சட்டங்கள் அப்படின்றது வந்து தேவையில்ல. நீங்க இந்த இன்னர் லைன் பர்மிட் அப்படின்றத குடுத்துட்டீங்க அப்படின்னாலே, நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு கம்பெனி வந்து இன்னொரு மாநிலத்திலேருந்து ஆட்களை எடுக்க போறாங்க அப்படின்றப்போ, இந்த பர்மிட்ட வந்து காமிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும். அப்போ இந்த கம்பெனிஸ் வந்து அரசாங்கத்துக்கும் வந்து தெரிவிக்கணும். அப்படி இல்ல, மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு வேலைவாய்ப்ப தேடி நான் வரேன். இங்க இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ண போறேன். அப்போ எனக்கு ஒரு 10 நாள், 15 நாள் இல்ல ஒரு 30 நாள் பர்மிட் குடுங்கன்னு அப்படின்னு தனிப்பட்ட முறையில அவங்க வாங்கிட்டு வந்தாலும் வரலாம். அப்படி இல்லைன்னா கம்பெனிஸ் வந்து எங்களுக்கு இந்த இந்த மாரியான வேலைக்கு தமிழ்நாட்டுல ஆட்கள் இல்ல. போதுமான ஆட்கள் இல்ல. அதனால நாங்க மாநிலத்திலருந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மாரியான பர்மிட் மூலியமாவும் ஆட்கள கொண்டு வரலாம். கரெக்ட்டுங்களா? ஆனா இந்த வேலை வாய்ப்புல எப்போ எக்ஸாக்ட்டா பிரச்சனை வரும் அப்படின்னா, எனக்கு வந்து அ இப்போ நான் தமிழ்நாட்டுல 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் இந்த ஆண்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி வச்சுக்கோங்க. 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த 1,00,000 பேருக்கு தமிழ்நாட்டுல ஆல்ரெடி மக்கள் வந்து 1,00,000 பேர் இருக்கான். எக்ஸாக்ட்டா 1,00,000 பேர் இருக்கான் அப்படின்றப்போ, அந்த வேலைவாய்ப்புக்கு தகுதியானவர்கள் இருக்காங்க அப்படின்றப்போ, அவங்களுக்கு தான் அந்த முதல்நிலை போய் ஆகணும். ஆனா இந்த இன்னர் லைன் பர்மிட் இல்லாம, நீங்க யார வேணாலும், எங்கிருந்து வேணாலும், எப்ப வேணாலும் அவங்க வந்து அந்த வேலைவாய்ப்புக்கு போட்டி போடலாம் அப்படின்றப்போ, 1,00,000 பேர் இருக்கிற அந்த இடத்துல, இப்ப 10,00,000 பேர் வந்து போட்டி போடுவான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல 1,00,000 பேர் இருந்தாலும், அந்த 1,00,000 பேருக்குமே அந்த வேலைவாய்ப்பு கிடைக்காது. இப்போ பல பேர் வந்து வெளிய வேலைவாய்ப்புக்கு போட்டி போடுற இடத்துல, அது பாதியா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில இடங்கள்ல கால்வாசி தான் இருக்கும். 10,000 பேர், 15,000 பேர் தான் இருக்கும். அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழர்களுக்காக தமிழ்நாட்டுல ஒரு 1,00,000 வேலைவாய்ப்ப உருவாக்குச்சு அப்படின்னா, அந்த 1,00,000 வேலைவாய்ப்புமே வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு போய் சேராது. அதுல ஒரு 10,000மோ 20,000மோ ஒரு பாதியே கிடைச்சா கூட ஒரு 50,000 தான் கிடைக்கும். அப்ப மீதி இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேற ஒரு வேலைவாய்ப்புக்காக அவங்க எதிர்பார்த்து காத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா வெளி மாநிலங்களுக்கு டிராவல் பண்ணி போய் ஆகணும். இந்த மாரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ நம்ப அரசாங்கம் நம்ப மாநிலத்தில உருவாக்குற அந்த வேலைவாய்ப்புகளுக்கு, அந்த மாநிலத்தில இருக்கக்கூடிய இளைஞர்களே போய் அதுல சேர்றதுக்கான வாய்ப்புகள உருவாக்க தான் இந்த இன்னர் லைன் பர்மிட் வேணும்னு நாம கேட்கிறோம். அப்போ இங்க சில பேர் இன்னும் சில கேள்விகள கேட்கலாம். அப்ப வெளி மாநிலத்தில இருக்கிறவன் என்ன ஆவான் அப்படின்னு கேட்கலாம். அவனுக்குன்னு ஒரு தனி மாநிலம் இருக்கு. அரசாங்கம் இருக்கு. அது அவங்களுடைய பிரச்சனை. அவங்க அத பார்க்கணும். அவங்க மாநிலத்தில அவங்களுக்கான வேலைவாய்ப்ப அவங்க உருவாக்கணும். இப்ப அந்த இன்னர் லைன் பர்மிட் அப்படின்றது வந்து நமக்காக மட்டும் இருக்கணும்னு நம்ம சொல்லல. எல்லா மாநிலங்களும் பின்பற்றணும். இப்ப நான் வந்து கர்நாடகாவுக்கு வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னா, கர்நாடகாவிலயும் இன்னர் லைன் பர்மிட் அவங்க வச்சிருக்கணும். அவங்க இந்த இன்னர் லைன் பர்மிட் வாங்கிட்டு தான் மக்கள வந்து உள்ளேயே அனுமதிக்கணும். அப்போ அதே மாதிரி நாம்பளும் சரி மத்த மாநிலங்கள்ல இருந்து அவங்க வரும்பொழுது,
இந்த இன்னர் லைன் பர்மிட்டை வாங்கிட்டு நம்ம அனுமதிப்போம். அது இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலங்கள்ல இருக்க வேலைவாய்ப்பு அப்படின்றது, அந்த மாநிலங்களுக்குடைய வாழக்கூடிய மக்களுக்கே அது பெரும்பாலும் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இப்ப இன்னொரு முக்கியமான காரணம், இந்த மாரி இன்னர் லைன் பர்மிட் இல்லாம வரக்கூடிய மக்கள், ஒரு ரொம்ப காலம் அந்தந்த மாநிலத்திலேயே வந்து பெருவாரியா அவங்க தங்கும் பொழுது, அங்கேயே அரசியல் அங்கீகாரம் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி அவங்க வந்து அந்த மாநிலத்துக்குள்ள வெளிமாநிலத்திலேருந்து ஒரு பர்ட்டிகுலர் மாநிலத்துக்குள்ள வந்து அவங்க வேலை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஓட்டு உரிமையை அவங்க வாங்கிடுறாங்க. அப்படி ஓட்டு வாங்கும்போது என்ன ஆகுது, இவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அந்த மாநிலத்தில அந்த மாநிலத்துடைய பிரச்சனைக்காக போராடுறவங்களுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்களா? இல்ல அப்படின்னா, சம்மந்தமே இல்லாத இன்னொரு யாரோ ஒருத்தருக்கு, அதாவது எந்த ஒரு அடிப்படையுமே தெரியாத அந்த மாநிலத்துக்காக எதுவுமே செய்யாத ஒருத்தருக்கு ஓட்டு போடுவாங்களா? இத ரியல் சிச்சுவேஷன்ல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பிஜேபிக்கும் சரி, நம்ம இது ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற பார்ட்டிஸ்க்கும் சரி, ஒத்தே போகாது. இப்போ வட மாநிலத்தில இருந்து லட்சக்கணக்கான பேர் இங்க வந்து ஓட்டுரிமை வாங்கிடுறான். வாங்கின பிறகு அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? பிஜேபிக்கு அவங்க மாநிலத்தில ஆளக்கூடிய கட்சிகளான, அவங்க மாநிலத்தில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சிகளான பிஜேபிக்கு அவன் ஓட்டு போடுவானா? இல்ல நம்ம மாநிலத்தில தான் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நம்ம கட்சிகளுக்கு அவன் ஓட்டு போடுவானா? அப்ப இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப மாநிலத்தில நமக்கான ஆட்சிய நாம உருவாக்கணும்னு நெனச்சா, நம்மள யார் ஆளணும்னு நாம நெனச்சு ஓட்டு போட்டா, அந்த இடத்துல இன்னொரு மாநிலத்திலிருந்து வந்தவன் அதுக்கான உரிமைய எடுத்துக்கிறான். அவன் டிசைட் பண்றான். நம்ம மாநிலத்த யார் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது ஒரு 2வது முக்கியமான பிரச்சனை. ஒண்ணு வேலைவாய்ப்பு, இன்னொன்னு அரசியல் அங்கீகாரம். இது 2யும் மனசுல வச்சுக்கிட்டு தான், இந்த இன்னர் லைன் பர்மிட் அப்படின்றது மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகள் காலங்காலமா போராடிட்டு இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் அது கிடைக்கவே இல்ல. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த தருணம் கூட, நீங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 12ஆம் தேதின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல திருப்பூர்ல வந்து ஒரு இளைஞர் தாக்கப்படுறாரு. யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட மாநிலத்தவங்களால தாக்கப்படுறாரு. இது வந்து இப்பதான் கிடையாது. இதுக்கு முன்னாடியே இது நடந்திருக்கு. அதே மாரி நம்ம அம்பத்தூர்ல நடந்த சம்பவங்களும் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்குள்ள மாநிலத்தவர்களுக்குள்ள அவங்க சண்டை போட்டுக்கும்போது, ஒரு போலீஸ் போய் கேட்கணும். ஏன் இந்த மாரி சண்டை போட்டுக்கிறீங்க? சட்ட ஒழுங்கு எந்த இடத்துல பாதிக்கப்பட்டாலும், அந்த இடத்துல காவல் அதிகாரிகள் வந்து கேள்வி கேட்பாங்க. அப்படி ஒரு காவல் அதிகாரி போய் கேள்வி கேட்கும்பொழுது, இவங்க என்ன பண்றாங்க? அந்த காவல் அதிகாரியவே அடிச்சு துரத்துறாங்க. அப்ப இது மாதிரியான சம்பவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப இதெல்லாம் வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் இன்னர் லைன் பர்மிட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கப்படுது. இன்னைக்கு வந்து எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு. நம்ம ஒரு கவர்மெண்ட்டே ஒரு ஆப் ரெடி பண்ணி இத எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா அவங்க செஞ்சுக்க முடியும். ஆனா இவங்க செய்ய மாட்றாங்க. இப்போ திருப்பூர்ல நடந்த விஷயத்த கூட பெருவாரியா எந்த ஒரு ஊடகங்களும் பெருசா பேசுறதே கிடையாது. இப்பவும் வந்து எலக்ஷன்ல தோத்த பிறகும், நாம் தமிழர் தான் அந்த இடத்துக்கு போய் நின்னு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த சேனல்ஸ் யாரும் போடுறதில்ல. அப்படியே சேனல்ஸ் போட்டாலும், தமிழர்கள் இந்த மாரி அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு படுத்துறதே கிடையாது. குறிப்பா பாலிமர் செய்தியில வந்து பாலிமர் நியூஸ் சேனல்ல வந்து இத பத்தி பேசியிருக்காங்க. இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அவங்க என்னவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க? திமுக பிரமுகருக்கும் வட வடநாட்டு இளைஞர்களுக்கும் இடையில சண்டை அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இது எந்த ஒரு இடத்துலயுமே வந்து தமிழர்கள் தாக்கப்படுறாங்க அப்படின்ற எ ஒரு நிலைமைய வந்து இவங்க வெளிப்படுத்துறதே கிடையாது. வெளியில கொண்டு போறதே கிடையாது. ஆனா இதுவே வட மாநிலத்தவர்கள் வந்து தமிழர்கள் அடிக்கலினாலும் சரி, தமிழர்கள் வந்து இவர்களை கொடுமைப்படுத்துற மாதிரியான பல காணொளிகள வந்து வடநாட்டு ஊடகங்கள்ல வெளியிட்டு, ஒரு போலியான செய்திகள வந்து அவங்க ரொம்ப ஈஸியா பரப்புறாங்க. இப்ப அத வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து நம்பவும் செய்றாங்க. இப்ப இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாவே நம்ம பார்க்குறோம். இந்த மாரியான பிரச்சனைகள தவிர்க்கிறதுக்கோசரம் தான், உள்நாட்டு நுழைவு அனுமதி சீட்டு அப்படின்றத வந்து மேண்டேட்டரி. அத கண்டிப்பா வந்து அரசாங்கம் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். இதுவரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, அத கொண்டு வரல. நாம எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, குறைஞ்சபட்சம் இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களாவது, என் மனசுக்கு தெரிஞ்சு அவங்க கொண்டு வர மாட்டாங்க. ஏ இப்போ திருப்பூர்ல வந்து ஒரு இளைஞர் வந்து இந்த வடநாட்டவரால அடிபட்டது, இதையுமே வந்து அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. ஒரு 7, 8 பேர் கைது பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். பட் இது அப்படியே முடிஞ்சு போயிடும். திரும்பவும் அது நடக்கும் ஒரு நாள். அதுக்கப்புறம் அது கண்டுக்கப்படாம போயிடும். ஸோ இதே தான் தொடர்ந்து தமிழ்நாட்டுல காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்றது வந்து, உள்நாட்டு நுழைவு அனுமதி சீட்ட வந்து கட்டாயமா கொண்டு வரணும் அப்படின்றது தான்.
இத நாம வந்து நம்ப மாநிலத்துக்கு மட்டும் கேட்கல, எல்லா மாநிலத்திலயும் நாம கேட்கிறோம். ஒருவேள நம்ப வந்து இப்போ கர்நாடகாவுக்கும், தமிழ்நாட்டுக்கும் இடையில நெறைய பேர் வந்து டெய்லியுமே வந்து ஆயிரக்கணக்கான பேரு டிராவல் பண்றாங்க அப்படின்றப்போ, இந்த உள்நுழைவு சீட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ, இது கொஞ்சம் கூடுதல் சுமையா இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட, ஒரு கூட்டமைப்பு, அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மாதிரியான இந்த மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு மாரி கூட நம்ம பண்ணிக்கலாம். அந்த கூட்டமைப்புக்குள்ள நாம்ப வந்து எவ்வளோ பேரு இங்க வரணும், எந்தெந்த காரணங்களுக்காக வந்தா நம்ப இந்த சீட்ல அனுமதிக்கலாம் அப்படின்ற மாரியும் நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த சீட்லயே வந்து நீங்க 1 வருஷம் ஏதாவது நம்ம பஸ் பாஸ் எடுப்போம் இல்லையா? 1 மாசத்துக்கு, 6 மாசத்துக்கு அந்த மாரி. அந்த மாரி டெய்லி டிராவல் பண்றவங்களுக்கு அப்படின்றதுக்கும் ஒரு அ இந்த சீட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இவரு வந்து இந்த காரணத்துக்காக டெய்லியும் வந்துட்டு போவாங்க. அப்படின்ற மாரி கூட நம்ம மென்ஷன் பண்ணி, நம்ம அந்த அவங்களுக்கான அந்த உள்ள வந்துட்டு போறதுக்கான ஒரு அனுமதிய வந்து நம்ம குடுக்கலாம். இந்த மாரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா, இந்த சீட் அப்படின்றது வந்து கட்டாயம் இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலியமா, அந்தந்த மாநிலத்தில இருக்கக்கூடிய மக்களுடைய அ வேலைவாய்ப்பும் சரி, அரசியல் அங்கீகாரமும் சரி பாதுகாக்கப்படும். தொடர்ந்து ஒரு தமிழ் தேசியவாதியா என்னுடைய கோரிக்கையும் அதுதான். என்னுடைய கோரிக்கையும் சரி, என்னுடைய நிலைப்பாட்டையும் சரி ஆதரிக்கக்கூடிய மக்கள் இந்த காணொளிக்கு அ லைக் பண்றது மட்டும் இல்லாம, இந்த சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.